கர்மா கர்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையையும் என்ன இன்டென்ஷனோட செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கர்மா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா ஒரு பிள்ளைய அடிக்கிறாங்க நல்லா வளர்க்கணுங்கிற நோக்கத்தில், ஏன்னா தப்பு செய்கிற அப்படின்னு, அது குட் கர்மாவை போய் சேரும். அதே அம்மா வேற ஒருத்தவங்களோட பையனை ஏதோ ஒரு வன்மத்தில் அடிக்கிறாங்க, அது அவங்களுக்கு பேட் கர்மா போய் சேரும். இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கர்மானாலே பேட் அப்படின்னா, கர்மானாலே நமக்கு பெயின் தரக்கூடியது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு லைஃப்பில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது நமக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கலாம், நல்ல லைஃப் பார்ட்னர் அமைகிறதா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதுவுமே நம்ம கர்மாவோட பேஸை வச்சு தான் நடக்குது. அது மாதிரி நமக்கு வர்ற பெயின் மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நமக்கு வர்ற பெயினும் நம்ம கர்மாவை பேஸாக வச்சு தான் நடக்குது. ஸோ கர்மானா ரெண்டுமே உண்டு, இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு, அதுக்குள்ள தான் இருக்குது. அதனால அந்த கர்மா எதை பேஸாக வச்சு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம செய்கிற செயலை வச்சு தான் அது ஸ்டோர் ஆகுது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதோட இன்டென்ஷன் என்னவா இருக்குங்கிற பொறுத்து தான் அது ஸ்டோர் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரர் ஒரு எதிரியை பார்த்து சுடுறாரு அப்படின்னா என்னோட நாட்டு மக்களை காக்கிறதுக்காண்டி எதிரியை சுடுறாரு, அந்த இன்டென்ஷன் நல்லது, அதனால அவருக்கு குட் கர்மாவா அது போய் சேரும். அதே ஒருத்தர் துப்பாக்கி சுடுறதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சு பப்ளிக்கில் ஒருத்தரை எனக்கும் இவருக்கும் தனிப்பட்ட பகை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சுடுறாரு, சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சுடுறாரு அப்படின்னா அவருக்கு பேட் கர்மா போய் சேரும். செயல் ஒன்று தான், சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு நல்ல கர்மா போய் சேரும் நல்ல இன்டென்ஷனோட செய்கிறதுனால, ஒருத்தருக்கு பேட் கர்மா போய் சேரும் அவர் கெட்ட இன்டென்ஷனோட செய்கிறதுனால. ஸோ இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம், கர்மாக்கா தான் பேஸ்.